Please permit me to speak in Tamil. I already informed. Oh yes, welcome. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு உறுப்பினர் ராஜா அவர்கள் கண்ணீர் சிந்துவதற்காக நான் இங்கே வரவில்லை, சில நியாயங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றார். என்னை பொறுத்தவரை நான் கண்ணீரோடு தான் இங்கே நிற்கின்றேன், அடக்கி கொண்டு நிற்கின்றேன். நான் உரையாற்றுகிற போது என்னை மீறி நான் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். வந்தாரையெல்லாம் வாழ வைத்த தமிழர்கள் என்று சொன்ன என் இனத்தின் ஒரு பகுதியை ஒட்டுமொத்தமாக இழந்து விட்டு வந்து நிற்கிறோம். கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது சகித்துக் கொண்டு இதற்கு ஒரு தீர்வு இல்லையா, விடுவு இல்லையா என்று மன்றாடி கொண்டிருந்தோம். எங்கள் மாநிலத்திலே ஊர்வலங்கள் நடத்தினோம், மாநாடுகள் நடத்தினோம், ஆனால் தீர்வு கிட்டவில்லை. இந்த பிரச்சனை தமிழர்களின் பிரச்சனை பற்றியது மட்டுமல்ல என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இந்த அவையிலே வந்து பேசுவதற்கான காரணம் என்ன? உலகின் எந்த மூலையில் மனித குலத்திற்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கின்ற நாடு இந்திய திருநாடு. நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன், உகாண்டா நாட்டிலே இடியமீன் ஆட்சியின் போது அங்கே பாதிக்கப்பட்ட குஜராத்திகளை மீட்பதற்காக அப்போது இருந்த பிரதமர் மொராஜி தேசாய் அவர்கள் எந்த அளவிற்கு நடவடிக்கை எடுத்தார் என்பதை வரலாறு மறக்கவில்லை. பாகிஸ்தானத்திலிருந்து பங்களாதேஷ் பிரிந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட வங்காளிகளை காப்பாற்ற இந்திய அரசு ராணுவத்தை அனுப்புமா அல்லது என் மாநிலத்து போலீஸை அனுப்பவா என்று அப்போது மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கரை கேட்டதும் வரலாற்றின் புத்தகங்களில் பத்திரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கோ ஒரு இடத்திலே பாதிப்பு என்றால் குரல் கொடுக்கின்ற இந்த நாடு லட்சக்கணக்கானவர்களை பறிகொடுத்து விட்டு இப்போதும் நியாயம் கேட்கும் போது கண்ணீரை அடக்கிக் கொண்டு பேசுகிறோம் என்று சொல்வதில் எந்த விதமான மனசாட்சியும் மனிதாபிமானமும் இருக்க முடியாது. எங்களை எல்லாம் ஆளாக்கிய எங்கள் இயக்கத்தை உருவாக்கிய அறிஞர் அண்ணா சொல்வார், தம்பி, கடல் நீர் ஏன் உப்பு கரிக்கிறது தெரியுமா? கடல் கடந்து வாழச் சென்ற தமிழர்கள் வடிக்கின்ற கண்ணீர் தான் கடல் நீர் உப்பு கரிப்பதற்கு காரணம் என்று சொல்வார். எங்கள் தலைவர் கலைஞர் சொல்வார், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன், உலக அளவில் நான் ஒரு மனிதன் என்று. எந்த ஒன்றையும் இன்னொன்றதுக்காக சமரசம் செய்து கொள்ள முடியாது. இந்த நாட்டின் தென்பகுதியில் இருக்கிற தமிழர்கள் துடிக்கிறார்கள், தவிக்கிறார்கள் என்றால் பலர் இங்கே குறிப்பிட்டதை போல் நாடு தனியாக கேட்ட காரணத்தால் இந்த பிரச்சனை உருவாகவில்லை. 1948 இலங்கை விடுதலை பெற்றவுடன் அங்கிருந்த சிங்களர்கள் மெல்ல மெல்ல ஆதிக்கத்தை தமிழர்கள் மீது செலுத்த தொடங்கினார்கள். சிங்களம் ஆட்சி மொழியாக்கப்பட்டது, புத்த மதம் அந்த நாட்டின் மதமாக அறிவிக்கப்பட்டது. நான் உச்சகட்டமாக போய் சொல்லுகின்றேன், சொல்வதற்கு வெட்கம், வேதனை இருந்தாலும் மனசாட்சி உடையவர்கள் இந்த மன்றத்தில் இருக்கிறார். எல்லா மாநிலங்களிலும் எல்லா கட்சிகளிலும் இருந்தவர்கள் வந்து இங்கு பேசுகிறார்கள். தெருக்களிலே தமிழனின் மாமிசம் இங்கே விற்கப்படும் என்று எழுதப்பட்ட அநியாயம் உலக அளவிலே நடைபெற்றது முதலாக இலங்கையில் தான். எங்கள் குலத்தில் பிறந்த பெண்களை நட்ட நடுச்சாலையிலே மேலே இருக்கிற சட்டையை கழற்றி அவர்களுடைய மார்பகத்தில் சிறி என்ற சிங்கள மொழியினுடைய முத்திரையை குத்தினார். அப்போது கிளம்பியது இந்த வேகம், அப்போது கிளம்பியது ஒரு தாங்க முடியாத உள்ளங்கொண்ட சில இளைஞர்கள். ஈழத்தந்தை செல்வா என்பவர் ஈழத்தின் காந்தி என்று வர்ணிக்கப்பட்டவர், அவரே அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். மெல்ல 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 தமிழர்களை வதைக்கிற நிலை வந்தது. எங்கள் நூலகம் அங்கே எரிக்கப்பட்டது. உங்களுக்கும் தெரியும், அவையில் இருப்பவர்களுக்கும் தெரியும் சீன நாட்டின் வரலாறு. அந்த நாட்டிலே இருந்த ஒரு மன்னன், வரலாற்று புத்தகங்கள் இருந்தால்தான் கடந்த காலத்திலே ஆண்ட மன்னர்களை பற்றி எதிர்காலம் தெரிந்து கொள்ளும், தன்னை தவிர யாரையும் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று எண்ணி எல்லா புத்தகங்களையும் கொளுத்தினான். வரலாற்று ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தான். அவர்களை கொண்டுதான் சீனத்தின் பெருஞ்சுவரை பெருமளவிற்கு கட்டினான் என்று கூட சொல்வார்கள். ஆக ஒரு மொழியை அழிக்கிற போது, ஒரு மொழியினுடைய இலக்கியத்தை அழிக்கிற போது அந்த இனம் அழிந்து போகும் என்று இலங்கையில் முதலாக அவர்கள் எரித்தது யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகத்தை. எங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கிறது, இங்க இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் இலங்கை வானொலி நிலையம் என்பதுதான் தமிழர்களால் கேட்கப்பட்ட ஒரு வானொலி. அருமையான தமிழ், அற்புதமான நிகழ்ச்சி, எல்லாம் முடிந்து போன கதையாகிவிட்டது. அந்த குரலை எல்லாம் இப்போது கேட்க முடியவில்லை. என்னுடைய அருமை நண்பர்
அவையின் உறுப்பினர் சுதர்சன் நாச்சியப்பன் பேசுகிற போது சொன்னார், ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவில் ஒபாமை போல ஒரு தமிழன் இலங்கையிலே அதிபராக முடியாதா என்று அவருடைய ஆதங்கத்தை, கனவை சொன்னார். நான் வேதனையோடு சொல்வேன், வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? அங்கே ஆண்களே உயிரோடு இல்லை. தமிழ் இனத்தை சார்ந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கொன்று குவிக்கப்பட்டு விட்டார். அதைத்தான் டி கே ரங்கராஜன் அவர்கள் இங்கே சொன்னார். நான் உச்சகட்டமாக சொல்லவா? எல்லோருடைய மனசாட்சியும் தட்டி கேட்டு சொல்லவா? அங்கே இன்றைக்கு இருக்கிற தமிழ் பெண்கள் சுமக்கின்ற குழந்தைகள் ஒன்று கூட தமிழனின் குழந்தைகள் இல்லை. சிங்களவர்களின் குழந்தைகளை சுமந்து கொண்டு எங்கள் பெண்கள் அங்கே நடமாடுகின்றார். அத்தனை பேரும் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார். எல்லோரும் இங்கே ஒளித்தகடுகள் நாடா இருக்கிறது என்று சொன்னார்களே, அதை பாருங்கள். வெறும் பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இருப்பார், ஆண்களே இல்லை. கற்பழிக்கப்படுகின்ற அவலம் எல்லோருக்கும். அங்கே போரில் ஏற்பட்ட விதவைகள் என்று சொன்னார்களே, தினந்தோறும் எவன் வருவான் என்ன செய்வான் என்று தெரியாமல் தவிக்கிற பெண்கள் அங்கே கதை பேசிக் கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறோம். இங்கே இருக்கிற நாம் இப்போதும் மன்றாடி கொண்டுதான் இருக்கிறோம். நான் தொடக்கத்தில் சொன்னதை போல் இந்திய நாட்டின் பிரஜை என்ற அடிப்படையில் உங்களிடம் மன்றாடுகிறோம். இது இன்னொரு நாட்டின் பிரச்சனை என்று. சித்தார்த்த சங்கர் ராயை போல் நாங்கள் ராணுவத்தை அனுப்புவோம் என்று அல்லது காவல்துறை அனுப்புவோம் என்று நாங்கள் ஆட்சியில் இருந்த போதும் சொல்லவில்லை. இந்த அரசை நாங்கள் நம்பினோம். ஆனால் விளைவு என்ன? ஜெனீவா நாட்டில் இருக்கிற மக்கள் உரிமை கழகத்தில் ஜெர்மனி நாடு இலங்கை மீது குற்றம் சுமத்தி ஒரு வழக்கு தொடுக்கிறது. பல நாடுகள் அதற்கு துணை போகின்றன. இலங்கை நிரபராதி என்று வாதிடுகிற போது அதற்கு துணை நின்ற அரசு என் இந்திய நாட்டு அரசு என்பதை நான் வேதனையோடு சொல்லுகிறேன். ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு இங்க இருப்பவர்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அதில் அதிகமான அக்கறை உள்ளவர்களுக்கு தெரியும். ராமன் இலங்கையிலிருந்து திரும்புகிற போது கடலிலே ராமேஸ்வரத்திலே குளித்து விட்டு வருகின்றார். கையிலே இருக்கிற அம்பை வீரர்கள் தரையிலே வைக்கக்கூடாது, மாறாக அதை பூமியிலே செருகி வைப்பார்கள். குளிக்க செல்வதற்கு முன்னால் ராமன் அம்பை ஊன்றுகின்றார். திரும்பி வந்து குளித்துவிட்டு பார்த்து அந்த அம்பை எடுக்கிற போது அந்த அம்பின் முனையில் ஒரு தவளை உயிர் போக துடித்துக் கொண்டிருக்கிறது. ராமன் பதறி போய் கேட்டாராம், நான் அம்பால் குத்திய போது உனக்கு வலிக்கவில்லையா? ஏன் அப்போது குரல் கொடுக்கவில்லை என்ற போது அந்த தவளை சொல்லியதாம், ராமா, எனக்கு யாராவது துன்பம் இழைத்தால் நான் உடனே பாதுகாப்புக்கு அழைப்பது ராமா என்று உன்னைத்தான். நீயே குத்துகிற போது நான் யாரை அழைப்பேன் என்று சொன்னதாக ராமாயணத்திலே ஒரு நிகழ்ச்சி. அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். காப்பாற்ற வேண்டிய எங்கள் நாடை இலங்கைக்கு துணை நின்றதை தவிர தமிழர்களை காப்பாற்றுவதற்கு துணை நிற்கவில்லை என்பதை நாங்கள் இங்கே வேதனையோடு சொல்லுகின்றோம். இப்பொழுது சொல்லாமல் வேறு எப்போது சொல்வது? இந்த விவாதத்தை இந்த அவையிலே கொண்டு வருவதற்கு எத்தனை சிரமப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப பேசிவிட்டோம். நடந்தவைகளை, நடக்க போகிறவை, பேசியவற்றை திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஆனால் இலங்கை தமிழர்களை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இங்கே பேசுவதற்கு நாங்கள் இத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டியது என்றால், நான் இந்த அரசு அந்த அரசு என்று சொல்வதை விட தொடர்ந்து இலங்கையிலே நடைபெறுவது இதேதான் நடக்கிறது. நாங்கள் எங்களுக்கு முன் இருந்தவர்கள் இப்படித்தான் போராடி கொண்டிருந்தோம். எங்கள் தலைவரை சொன்னார்கள் 86 வயதில் உண்ணாவிரதம் இருந்தார் என்று. எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கதறுகின்றோம், குரல் கொடுக்கின்றோம். ஆனால் தீர்வு இன்னும் கிடைத்த பாடில்லை. போர் என்ற பெயரால், உள்நாட்டு போர் என்ற பெயரால் அங்கே தொடுக்கப்பட்ட கொடுமை இன்னமும் சிரித்து சிரித்து பேசுகிறார் இலங்கையின் அதிபர். அவருடைய தம்பி பாதுகாப்புத்துறையின் செயலாளராக இருக்கிறவர் தொலைக்காட்சியில வந்து தன்னுடைய வாய்க்கு வந்தபடி பேசுகின்றார். கேட்பதற்கு நாதி இல்லை. அங்கே போர் என்ற பெயரால், உள்நாட்டு போர் என்ற பெயரால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை கொன்றார்கள். விடுதலை புலிகளை வேட்டையாடுகிறோம் என்ற பெயரால் இலங்கை அத்தனை பேரையும் அந்த பெயரால் கொன்று குவித்தார்கள். எங்கள் பெண்களை கற்பழித்து எங்கள் குழந்தைகளை நோஞ்சானாக்கி அங்கே தமிழ் இனமே எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு அரசு செயல்படுகிறது என்றால் நாம் அவர்களுக்கு நிவாரணத்திற்கு பணம் அனுப்புகிறோம் என்று சொல்வதால் மட்டும் என்ன பயன் வந்துவிடப் போகுது? அந்த பணம் அங்கே போய் சேர்கிறதா? முதலில் தயவு செய்து நான் சிந்தித்து பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது இந்திய அரசு. ஆனால் அது தமிழர்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா? இங்கிருந்து செல்கின்ற நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது நம்முடைய துறையின் அதிகாரிகளோ அங்கே இருக்கின்ற அந்த முகாம்களை சென்று பார்வையிடுவதற்கான வாய்ப்பு உண்டா? பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு சதுர கிலோமீட்டரில் யாழ்ப்பாணம் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் 8000 பேர்.
கொழும்பு கொஞ்சம் மக்கள் நெருங்கடி நிறைந்த பகுதியிலே வாழ்பவர்கள் 14,000 பேர். ஆனால் 1 சதுர கிலோமீட்டருக்கும் குறைவான இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், முகாம்களில் இருப்பவர்கள் சற்றேறக்குறைய 3 லட்சம் பேர். 1 சதுர கிலோமீட்டருக்குள் 3 லட்சம் பேர் அடைபட்டிருக்கின்றார்கள். உணவு இல்லை, குடிநீர் இல்லை, மருந்து பொருட்கள் இல்லை. அவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். 2 ஆண்டு காலம் ஆயிற்று போர் முடிந்து. பாதுகாப்பு இல்லை, வாழ்வழிக்க வழி இல்லை.